நான் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்ற இடம்தான் முக்கியமாக, அதாவது ஒரு வரலாற்று பூர்வீகம் என்று சொல்லப்படுகின்றது. அதாவது 1990ஆம் ஆண்டு 85ஆம் ஆண்டு கலவரங்களுக்கு பிற்பாடு முஸ்லிம்கள் இவ்விடத்திலிருந்து பாதுகாப்பு காரணம் கருதியும் விடுதலை புலிகளின் அழுத்தம் காரணமாகவும் துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அந்த வரலாற்று சான்றை ஆதாரப்படுத்தும் முகமாக இங்கு அக்ரானை என்று சொல்லப்படுகின்ற, அதாவது கல்குடா தொகுதியில் அமைக்கப்பட்டு இருக்கின்ற ஒரு பிரதேசம் தான் அக்ரானி. இந்த அக்ரானி பிரதேசத்திலே, அதாவது யமன் நாட்டிலிருந்து இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு வந்த ஒரு பெண்மணி அடக்கம் செய்யப்பட்டு அவர் அவுலியாவாகவும் கருதப்பட்டு வருகின்றார். ஆனால் விடுதலை புலிகளின் ஆதிக்கத்தில் இருந்த காலத்தில் இந்த பிரதேசம், இந்த அவுலியாவுடைய இந்த கல்லறை மட்டும் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது. அது சம்பந்தமாக, இந்த பூர்வீகம் சம்பந்தமாகவும் தற்பொழுது நிலப்பரப்புகள், முஸ்லீம்களுடைய நிலப்பரப்புகள் சம்பந்தமாக குரல் கொடுத்து வருகின்ற ஒரு சமூக ஆவலர் சாட்டோ மன்சூர் எனப்படும் வையல் மன்சூரை நான் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் மன்சூர். வலைக்கம். இது அக்ரானை பெத்தா அடங்கப்பட்டிருக்கின்ற அவுலியாவுடைய கபரடியாகும். கல்குடா முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கிற போது இந்த தளம் நமக்கு ஒரு அடிப்படையான ஒரு தளமாகும். இது கோரளைப்பற்று வாழைச்சேனை பிரதேச சபைக்குட்பட்ட இடமாகவும், தற்போது கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலகமான கிரான் பிரதேச செயலகத்துக்குரிய ஒரு தளமாகவும் இருக்கிறது. அக்ரானை என்ற வரலாற்று பாரம்பரியம் சின்ன அக்குர்ணையிலிருந்து கண்டி ராசதானியின் காலத்தின் போது இந்த முஸ்லிம் சமூகம் தங்களுடைய கல்குடா தொகுதிக்கான ஆரம்ப குடியிருப்பாக இந்த கபுரடி இதுக்கு ஒரு அத்தாட்சியாகவும் ஆதாரமாக திகழ்கின்றது. இந்த கபுரடியில் அடங்கப்பட்டிருக்கின்ற அவுலியா என்று சொல்லப்படுகின்ற அக்ரானை பெத்தாவினுடைய வரலாறு கல்குடா முஸ்லிம் சமூகத்துக்கு எதை சொல்கின்றது என்றால், யமன் நாட்டிலே இருந்து இஸ்லாமிய பிரச்சாரகத்துக்காக கண்டி ராசதானிக்கு அன்று வந்த இஸ்லாமிய குழுவில் இந்த தாயும், இந்த அக்ரானை அவுலியா என்று சொல்லப்படுகின்ற இந்த தாயும் அடங்குவார். அவர் இந்த பிரதேசத்திலே கிறிஸ்துக்கு பின் 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் கல்குடா தொகுதியினுடைய முதலாவது குடியிருப்பாக இந்த பிரதேசம் அமைகின்றது. இந்த பிரதேசத்தினுடைய வரலாற்றை திரும்பி பார்க்கின்ற போது இந்த பிரதேசத்திலே சங்கரன் என்று சொல்லப்படுகின்ற வேடுவர் கொள்ளை கும்பலை ஒன்றை அடக்குவதற்காக அன்றைய கண்டி ராசதானியினால் அக்குர்ணையில் இருந்த அன்றைய முஸ்லிம் சமூகம் இங்கு அனுப்பப்படுகின்றது. முஸ்லிம் சமூகத்தினுடைய தலைமையிலே அந்த படையணி இங்கு அனுப்பப்படுகின்றது. அந்த படையணியின் முதலாவது தளமாக இந்த பிரதேசம் இருக்கின்றது. இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் கல்குடா முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு அடித்தளமாகும். இந்த அடித்தளமாக கொண்ட இந்த அக்குரணையிலிருந்து அக்ரானை என்று மருவிய இந்த வரலாற்று பூர்வமான இந்த இடத்தை பார்க்கிற போது உண்மையிலேயே ஒரு மனவருத்தமான ஒரு நிலவரத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. கல்குடா முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு அடித்தளம், ஒரு பேசிக் என்று சொல்லப்படுகிற இந்த இடத்தை ஒரு மாற்று அபிவிருத்திக்கான ஒரு தளமாக முஸ்லிம் சமூகம் பாவிக்காததை இட்டு கல்குடா முஸ்லிம் சமூகத்தினுடைய இஸ்லாமிய அமைப்புகளுக்கும் கல்குடா உலமா சபைக்கும் கல்குடா முஸ்லிம் சமூகத்துக்கும் ஒரு வரலாற்று பூர்வமான ஒரு இடம் என்கின்ற அடிப்படையிலே இந்த காலத்திலே அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு பாரிய ஒரு பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது. நண்பர் இர்ஷாத் அவர்களே, வாருங்கள் அப்படியே எங்களுடைய இந்த அவுலியா அடக்கப்பட்டிருக்கின்ற இடத்தை பார்ப்போம். இதுதான் அக்ரானை பெத்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த தாய்க்குலத்துக்கான பிரச்சாரத்தை முன்னெடுத்து ஒரு தாய்க்குலத்தின் ஒரு அவுலியா இறை நேசரின் ஒரு அடங்கு தளமாகும். இந்த தளத்தை மையமாக கொண்டு கல்குடா முஸ்லிம் சமூகம் சமகால இஸ்லாமிய நவீன சிந்தனைகளுக்கு ஏற்ப இந்த தளத்தை பலப்படுத்தி தங்களுடைய இருப்பை இந்த பிரதேசத்திலே பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கிறது என்பதற்காக வளர்ந்து வருகின்ற எதிர்கால சமூகத்துக்காக நாங்கள் இந்த இடங்களை எங்களுடைய எதிர்கால சந்ததிக்காக சமர்ப்பிக்க விரும்புகின்றோம். 1990ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு மன்சூர் விடுதலை புலிகளின் கோட்டையாக காணப்பட்ட இப்பிரதேசத்திலே அவர்களுடைய ஆதிக்கம் செலுத்தப்பட்ட பிரதேசமாகவும் அவர்களுடைய முக்கிய தலமாகவும் காணப்பட்டது. ஆனால் இந்த கபிரஸ்தானம், முஸ்லீம்களுடைய இந்த கபிரஸ்தானம் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது. துரத்தியடிக்கப்பட்ட முஸ்லீம்கள் ஒருபுறம் இருக்க, உடைமைகள் பறிக்கப்பட்டு முஸ்லீம்கள் விரட்டியடிக்கப்பட்டது ஒருபுறம் இருக்க, இவ்வாறான முஸ்லீம்களுடைய பூர்வீக தலங்கள், கபிரஸ்தானங்கள் பாதுகாக்கப்பட்டதற்கான, அதாவது விடுதலை புலிகளினால் பாதுகாக்கப்பட்டதற்கான காரணம் எதுவாக இருக்கும் மன்சூர்?
காரணத்தை பொறுத்தவரையிலும் முஸ்லிம் சமூகம் பாரம்பரிய வரலாற்றை நாங்கள் படித்து பார்க்கிற போது இறை நம்பிக்கையில் சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற வகையிலே கடந்த கால சமூகம் தங்களுடைய நடவடிக்கைகளை அமைத்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மாற்று சமூகமும் தங்களுடைய ஒரு தெய்வமாக பார்க்கின்ற ஒரு அளவுக்கு ஒரு மரியாதைக்குரிய இடமாக இந்த இடங்கள் இருந்திருக்கிறது. அப்படித்தான பாருங்க. அப்படி என்றால் இவர்கள், அதாவது இங்கு வருகை தந்த இந்த அவுலியா என்று சொல்லப்படுகின்ற வாழ்ந்த காலத்திலே தமிழ் சமூகத்துடன் அந்யோன்யமாக வாழ்ந்திருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்றதா? ஓம், வரலாறு என்று சொல்கின்றதுன்னா வேடுவர் சமூகம் வாழ்ந்த ஒரு முக்கியமான தளம் என்கின்ற அடிப்படையிலே முஸ்லிம் சமூகம் தங்களுடைய ஆரம்ப இருப்பை ஆரம்பித்து கல்குடா தொகுதியினுடைய ஆரம்ப இருப்பே அக்ரானை தான், அக்ருணையிலிருந்து வந்த அந்த அடிப்படையில் ஆரம்பித்து இங்கு வாழ்ந்த வேடுவர் சமூகத்தோடு மிக அந்யூன்யமாக இரண்டரை கலந்து நன்மை தீமை எல்லாவற்றிலும் பங்கெடுத்து ஒரு வாழ்ந்த ஒரு தாய் தான் இந்த தாய் அவுலியா என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் நேரடியாக இலங்கைக்கு வருகை தந்த அரபிகளினுடைய செல்வாக்கு இந்த பிரதேசத்தில் இருக்கிறது. இந்த பிரதேசத்தில தான் கல்குடா தொகுதியினுடைய ஆரம்ப குடியிருப்பு என்கின்ற அடிப்படையிலே மிக தமிழ் சமூகத்தோடு, அதாவது வேடுவர் சமூகத்தோடு இரண்டரை கலந்த உறவை கொண்டு எங்களுடைய அக்ரானையார் குடும்பம், குளத்துப்போடியார் குடும்பம் என்று சொல்லப்படுகின்ற குடும்பங்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பங்கள் என்று வரலாறு சொல்கின்றது. அதாவது பொதுவாக தற்போதைய, அதாவது இஸ்லாமிய இயக்கங்கள், அதாவது தௌஹீதியவாதம், ஜமாத் இஸ்லாம் போன்ற அமைப்புகளின் வருகைக்கு பிற்பாடு இவ்வாறான கபிரிஸ்தானங்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது, அதனை நாங்கள் பரிபாலிக்கக்கூடாது என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது சமூகத்தின் மத்தியில். அந்த அடிப்படையில் இந்த கபிரிஸ்தானங்கள் கேட்பார் பார்ப்பாரற்ற நிலையில் காணப்படுகின்றது. அந்த சிந்தனையும் ஒரு பிரதான தாக்கம் இருந்தாலும் வரலாற்று பூர்வமாக கலாநிதி உலமாக்கள், சர்வதேச உலமாக்களின் பெரிய உலமாவான கலாநிதி யூசுப் அல் கர்லாவி அவர்கள் சொல்கிற போது தங்களுடைய இருப்பை பலப்படுத்துவதற்கான ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இந்த கபிரிஸ்தானங்கள் இருக்கிறது. எனவே கபிரிஸ்தானங்களில் சென்று பிரார்த்திப்பது கூடாது என்பது எவ்வளவு உண்மையோ, எவ்வளவு உண்மையான விஷயமோ, அதன் அடிப்படையிலே அந்த இடங்கள்ல இஸ்லாமிய அமைப்புகள் தங்களுடைய மாற்று நடவடிக்கை, அதாவது பள்ளி வாயில்களை, மதரசாக்களை அமைத்து எங்களுடைய குடியிருப்புகளை பலப்படுத்த வேண்டியது கட்டாயத்தை என்பதை இஸ்லாமிய அமைப்புகளும் புத்திஜீவிகளும் ஏற்றுக்கொள்வார்கள் தானே. இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை எங்களுக்கு இருக்கின்ற ஒரு வரலாற்று தளம் இது. எனவே மாற்று நகர்வுகளை மேற்கொண்டு விட்டு கூடுமா கூடாதா என்கின்ற விஷயத்திலே உலமாக்கள், புத்திஜீவிகள் ஒரு முடிவுக்கு வரலாம். தற்போது அழிப்பது என்பது எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய பூர்வீகத்தை அழிப்பதற்கு சமமாக. கொழும்பு பேர்வலை, அதாவது சிங்கள சமூகத்தை அண்டி வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம் பெரும்பான்மையாக வாழ்கின்ற இடங்களில் பல கபிரிஸ்தானங்கள் காணப்படுகின்றது. அவ்வாறான கபிரிஸ்தானங்கள் பாதுகாக்கப்பட்டு இன்றும் அது பரிபாலிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அங்கே அந்த பூர்வீகம், அதாவது நீங்கள் சொல்கின்ற நிலப்பரப்பு, முஸ்லீம்களுடைய நிலப்பரப்பு உறுதிப்படுத்தப்படுகின்றது. அந்த வகையிலே நீங்கள் இப்போ கூறிய காரணம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கின்றதா? இருப்பு என்கிறதுக்கு பிரதான ஒரு தளம் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரை முதலாவது இஸ்லாமிய பள்ளி வாயில்கள் தான். பள்ளி வாயில்கள், மதரசாக்கள், கபிரிஸ்தானங்கள் தான் எங்களுடைய இருப்புகளை பல்வேறு இடங்களிலே இலங்கையை பொறுத்தவரையில், இலங்கை ஒரு அந்நிய நாடு, ஒரு பௌத்த நாடு என்கிற அடிப்படையிலே எங்களுக்கு உறுதிப்படுத்துகின்ற ஒரு தளமாகும். எனவே மார்க்க அடிப்படையில் கூடுமா கூடாதா என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதை கபிரிஸ்தானங்களுக்கு சென்று கபிரிஸ்தானங்களுக்கு பிரார்த்திக்க வேண்டும் என்பதும் இஸ்லாமிய அடிப்படையாகும். கபறுகளில் அடங்கப்பட்டிருக்கிற எங்களுடைய குடும்ப உறவுகள், இன்னும் பிற நல்லவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திப்பது என்பது கூடும் தானே. அந்த அடிப்படையிலே கபிரிஸ்தானத்தை உயர்த்தக்கூடாது என்கின்ற அடிப்படையிலே கபிரிஸ்தானத்தை நாங்கள் உயர்த்த தேவையில்லை. இருந்தாலும் இந்த தளங்களை தற்போது அழிப்பது என்பது எங்களுடைய வரலாற்றை நாங்களாகவே குழி தோண்டி புதைப்பதற்கு சமமாகும். அந்த தளங்களை அழிப்பதற்கு முன்னால் இஸ்லாமிய தளங்களை, பள்ளிவாயல்களை, மதரசாக்களை, கல்விக்கூடங்களை, இந்த பிரதேசங்களை நிறுவிவிட்டு இப்படியான விஷயங்களுக்கு உடைய நகர்வுகளை, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற அடிப்படையில் அதற்கு பிற்பாடு அந்த நகர்வுகளை மேற்கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். நிறைய நம்மட முஸ்லீம் சமூகத்தினர் நிறைய இந்த இடத்துக்கு வந்து அங்க பிரார்த்தனை செய்வதும், இந்த இடத்தை வந்து மிக கண்ணியமாக பராமரிக்கிற வரலாற்றை நான் இந்த வயசுக்குள்ள கண்ட அனுபவம். மினுத்தடி என்று சொல்லக்கூடிய ஒரு அண்டி உள்ள ஒரு வயல் கிராமத்தில் நான் மிச்சம் காலமாக நான் புழங்கி அந்த இடத்துல போய் வந்திருக்கிறேன். எங்களோட சாயுதப்பன் கூட
இந்த இடத்துக்கு வந்து இந்த கபரடியை மித்தம் கண்ணியமாக பராமரிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்து துவாவெல்லாம் செஞ்சுட்டு நிறைய பேர் வந்து சாப்பாடு சமையல்லாம் ஆக்கி அவிச்சு இந்த காட்டில் உள்ள வேட சமூகங்களுக்கும் நிறைய பேர் சாப்பாடுலாம் பங்கிட்டு போகிறத நான் இந்த வரலாறு இந்த வயசு அனுபவத்துக்குள்ள நான் கண்ட உண்மை. நண்பர் இர்சாத், இந்த பிரதேசம், இந்த கபரடியை அண்டிய பிரதேசம் முஸ்லிம் சமூகம் காலகாலமாக நிரந்தர குடியிருப்பாளர்களாக வாழ்ந்து வந்த ஒரு பிரதேசம் தான் இது. இது வரலாற்று பூர்வமாக சுமார் 5000 ஆண்டுகள் செல்வதாக வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கிறிஸ்துக்கு பின் கண்டி ராஜ்யத்தை ஆண்ட ராசதானி காலத்திலிருந்து சுமார் 4000 படைகள், முஸ்லிம்களை கொண்ட படைகளை குடியமர்த்திய ஒரு பிரதேசம் என்று வரலாறு சொல்கின்றது. அப்படி வரலாறு நிறைந்த இந்த இடத்தை கல்குடா முஸ்லிம் சமூகம் ஏனோ தானோ தெரியாது கணக்கில் எடுக்காத ஒரு பிரதேசமாக கைவிடப்பட்ட ஒரு குடியிருப்பு பிரதேசமாக இருக்கிறது. ராசதானி காலம் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரை கோரளை என்கின்ற இந்த மொத்த பிரதேசத்திலே ஒரு பாதுகாப்பு வலயமாக இந்த பிரதேசம், இந்த அக்ரானை என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரதேசம் இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே பலமிக்க போராளிகளான முஸ்லிம் படை வீரர்கள் தங்களுடைய படைத்தளத்தையும் தங்களுடைய குடியிருப்புகளை நிரந்தரமாக அமைத்து வாழ்ந்த ஒரு பிரதேசம். முஸ்லிம் படைத்தளம் என்றால் எதை சொல்ல வருகின்றீர்கள்? கண்டி ராசதானி காலத்திலே சங்கரன் என்கின்ற வேடுவர் கொள்ளை கும்பலை அடக்குவதற்காக வேண்டி அன்றே கண்டி ராசதானி ஆண்ட ராசன் இந்த பிரதேசத்தை ராசதானியின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக வேண்டி முஸ்லிம்கள் பலமிக்கவர்கள், தைரியமானவர்கள் என்ற அடிப்படையிலே இந்த பிரதேசத்திலே 4000 பேரை குடியமர்த்தியதாக வரலாறு சொல்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் இந்த அவுலியாவும் இந்த பிரதேசத்திலே இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வந்த ஒரு அந்த குலாத்தில் ஒருவர் என்பது ஒரு தெரிந்த விடயமாகும். அந்த அடிப்படையிலே அன்பு சகோதரர்கள், இஸ்லாமிய அமைப்புகள் இந்த பிரதேசத்தினுடைய குடியிருப்பை பலப்படுத்துவதற்காக தமிழ் அரசியல் தலைமைகள், தமிழ் அரசு நிர்வாகிகள், முஸ்லிம் அரசியல் தலைமைகள், அரசு நிர்வாகிகள் என்று இந்த இணைந்த வடகிழக்கு என்று தற்போது கதையடிபடுகிறது. அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம்களுடைய தாயகமான இந்த குடியிருப்பை பலப்படுத்த வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய, தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அதன் பொறுப்பாகும். ஏனென்று சொன்னால் எங்களுடைய சமூகம் வாழ்ந்ததற்கான பெரியதொரு அத்தாட்சி தான் இந்த கபிரிஸ்தானமாகும். எனவே தமிழ் சமூகம் வடகிழக்கை இணைப்பதற்கு முதல், வடகிழக்கினுடைய சிந்தனைகளை கதைப்பதற்கு முதல் முஸ்லிம்களுடைய பூர்வீக குடியிருப்புகளை பலப்படுத்த வேண்டியது தமிழ் அரசு நிர்வாகிகள், அரசியல் தலைமைகள், தமிழ் சிந்தனையாளர்கள் அது பொறுப்பாகும். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதநேமிக்க ஒரு மனிதனாக, முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒரு அங்கத்தவனாக பணிவான வேண்டுகோளை தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் இரா சம்பந்தன் ஐயா அவர்களிடத்திலும், மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் அரசியல் சிந்தனையாளர்களிடத்திலும் பணிவாக வேண்டுவது இது எங்களுடைய தாயகமாகும். நாங்கள் வரலாற்று பூர்வமாக வாழ்ந்த ஒரு நிரந்தர ஒரு குடியிருப்பாகும். அந்த அடிப்படையில் எங்களுடைய குடியிருப்பை பலப்படுத்த கிரான் பிரதேச செயலகம் ஒத்துழைப்பு தர வேண்டும். அதுக்காக இந்த தமிழ் அரசியல் சிந்தனையாளர்கள் எங்களுக்கு, எங்களுடைய பாதிக்கப்பட்ட சமூகத்துக்கு எங்களுடைய மத ரீதியான, மார்க்க ரீதியான ஒரு தளத்தை மையமாக கொண்டு எங்களுடைய இந்த குடியிருப்பு 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்ததாக சரித்திரம் சொல்கிறது. எனவே வடகிழக்கை இணைப்பதற்கு முதல், வடகிழக்கின் சிந்தனையை கதைப்பதற்கு முதல் எங்களுடைய குடியிருப்பை தாருங்கள் என்று எங்களுடைய பாதிக்கப்பட்ட சமூகத்தின் சார்பாக பணிவாக விண்ணப்பிக்கின்றேன். போராட்டங்களோடு தொடர்பட்ட ஒருவர் நீங்கள், எல்லாவற்றையும் கிரகித்துக் கொண்ட ஒரு அனுபவசாலி நீங்கள். இந்த பிரதேசத்தை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இந்த பிரதேசம் என்று சொல்ல போனால் இந்த 51 வருட அனுபவ காலத்தில் ஒரு 30 வருட காலமாக நான் இந்த பிரதேசத்துக்குள் நுழைந்தவன் அல்ல. அதற்கு முன்னுள்ள 21 வருட காலத்தில் சுமாராக நான் ஒரு 10 வருட காலமாக இந்த பிரதேசத்தில் நிறைய நண்பர்களோடு, இந்த காட்டுவாசிகளாக வாழ்ந்த வேட சமூகங்களோடு நிறைய அந்யோன்யமாக பழகின ஒரு தந்தையின் மகன் என்பதால் எனக்கு இந்த இடத்தை பற்றி மிக அந்நியமாக சொல்லக்கூடியது என்னென்னால், இந்த கபிரிஸ்தான் வந்து மிக பிரபல்யப்படுத்தப்பட்டிருந்த ஒரு காலம். அது அந்த தமிழீழ விடுதலை புலிகளின் போராட்டத்துக்கு முன்னால். அதற்கு பின்னால் இந்த இடத்தை முஸ்லீம் சமூகம் பராமரிக்கிறதுக்கு தவறிவிட்டார்கள். அதற்கு பிறகு தற்போது இந்த பிரச்சினை தீர்வுக்கு பின்னால இந்த முஸ்லீம் சமூகம்
இந்த இடத்தில் அடிக்கடி 2 பேர் இந்த விவசாயிகள் இந்த இடத்துக்கு வந்து போகிறதாகவும் ஊரில் இருந்து சமூகத்தில் உள்ளவங்க சிலர் வந்து போகிறதாகவும் நான் அறிகிறேன். மற்றது நான் கண்ட பிரச்சனைகள் அத்தனையும் இது உண்மை என்றதை நான் உறுதி கூறிக்கொள்ள நாம் வந்து போகிறதால என்ன நம்மளோட சமூகத்துக்கு நன்மை இருக்குது. இதை வந்து நம்ம பார்வையிட்டதோட முடிஞ்சுதா இல்லை இதுக்கு பின்னாலே ஏதாவது சமூக நன்மைகள் இதை வச்சு ஏற்படுமா? காலத்தில் ஒரு நிரந்தர குடியிருப்பை அமைக்க வேண்டியது எல்லோருடைய கடமையாகும். அந்த அடிப்படையிலே நமது சக்திக்கு உட்பட்ட வகையிலே இந்த இடத்தை நாங்கள் இன்று தரிசித்திருக்கிறோம். எதிர்காலத்தில் எங்களுடைய சமூகம் அக்குருணை மாதிரி அக்ரானையை மாற்ற வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. தமிழ் சமூகம் இந்த இடத்தில் கிட்டத்தட்ட 30-40 வருட காலமாக அந்த பிரச்சனை காலத்தில் அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க. இந்த இடத்துல முஸ்லீம்கள் இடம் பெயர்ந்து 30-40 வருட காலமாக இந்த இடத்துக்கே வராமல் இந்த இடம் பகிஷ்கரிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. இது மீண்டும் இந்த சமூகம் வந்து முஸ்லீம் சமூகம் வந்து இந்த இடத்துல குடியேறுறதுக்கு இதால் தமிழ் தரப்புகளாலேயும் அரசு நிர்வாகிகளாலேயும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? சட்டபூர்வமாக நாங்கள் வாழ்ந்த பிரதேசம் என்ற அடிப்படையில் அரசியல் தலைமைகளோட நகர்வு 2வது பட்சமாக நீதித்துறையோடு நகர்த்தினோம் என்று சொன்னால் சட்டத்தில் வெல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த வரலாற்று பூர்வமான தவராஜ் அடிஎஸ் அறிக்கைக்குள்ள கூட இதை ஆவணப்படுத்தி கொண்டு சென்றிருக்கிறார். அவருக்கு கேட்ட கேள்விக்கு தமிழ் சமூகத்தை பொறுத்தவரையிலும் சர்வதேச சமூகம் தேசிய சமூகத்தை பொறுத்தவரையிலும் முஸ்லீம்களுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டிருக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளால் ஏனைய அமைப்புகளால் என்றதை தற்போது உணர்ந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்கள் வருந்துகிறோம் என்று பகிரங்கமாக இரா சம்பந்தன், வடக்கின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல் சிந்தனையாளர்கள் தெளிவாக சொல்கிறார்கள். அதுபோன்று சர்வதேச நாடுகளிலே டயஸ்போரா என்று சொல்லப்படுகின்ற தமிழ் சமூகத்தின் இயக்குநர்களாக இருக்கின்ற ஒரு முக்கியமான அந்த அமைப்பும் முஸ்லிம் சமூகத்துக்கு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே வடகிழக்கிலே வாழ்கின்ற முஸ்லிம் சமூகத்தினுடைய குடியிருப்புகளை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு வந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களுடைய நிரந்தரமான ஆதாரங்கள், ஆவணங்கள், வரலாற்று தடயங்களை வைத்து எங்களுடைய சமூகத்தை குடியேற்றுவதற்கு அவர்கள் தடையாக இருக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகின்றேன். பாருங்க ரிஷாத் பிரதர், இந்த பிரதேசம் ஒரு இயற்கையான வளம் நிறைந்த ஒரு பிரதேசமாகும். இயற்கையாக விவசாயம் செய்ய மேற்கொள்கின்ற ஒரு சமூகமாக முஸ்லிம்களும் தமிழர்களும், அதுபோன்று கால்நடை வளர்ப்புகளின் உச்சகட்ட வளர்ப்பாளர்களாக முஸ்லிம்களும் தமிழர்களும் வாழ்கின்ற இயற்கையான செல்வம் நிறைந்த ஒரு பிரதேசமாகும். அந்த அடிப்படையிலே பொருளாதார ரீதியாக முஸ்லிம் சமூகத்தினுடைய பின்னடைவுகளை நோக்கி நகர வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் சமூகத்தை இந்த பிரதேசத்திலிருந்து விரட்டி அடித்தவர்களின் கடந்த கால 90ஆம் ஆண்டுக்கு இருந்து முஸ்லிம்களை விரட்டி அடித்தவர்களின் நோக்கமாகும். பொருளாதாரத்தை மண்காவை செய்து முஸ்லிம் சமூகம் தங்களுடைய பொருளாதாரத்தை இழக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரதேசத்திலிருந்து கடந்த காலங்களிலே விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த விவசாய நிலங்களும் இந்த கால்நடை வளர்ப்பு நிறைந்த இந்த இயற்கையான சொருக்க பூமி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகவுமே உச்சகட்ட வருமானத்தை ஈட்டு தருகின்ற ஒரு விவசாய பிரதேசமாகும் இந்த பிரதேசம். அக்ரானை என்று சொல்லப்படுகின்ற முஸ்லிம் சமூகம் பாரம்பரியமாக வேளாண்மை செய்கைகளில் ஈடுபட்டு வந்த ஒரு பிரதேசமாகும். யுத்தத்துக்கு பிறகு 2009ஆம் ஆண்டு தற்போது மீண்டும் தங்களுடைய வயல் வெள்ளாமை செய்கைகளில் முஸ்லிம் சமூகம் ஈடுபட்டு வருகிறார்கள். அதுபோன்று கால்நடை வளர்ப்புகள், இன்ன பிற தொழில்களில் இந்த பிரதேசத்தில் முஸ்லிம் சமூகம் தங்களுடைய வேளாண்மை செய்ய நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பிரதேசம்தான் இந்த பிரதேசம். அந்த பிரதேசத்தின் ஒரு மத்திய பிரதேசம் இது. பிரதேசம் முஸ்லிம் சமூகம் பல்வேறு இடங்களில் தங்களுடைய காணி நிலங்களை குறைந்த விலைகளுக்கு விற்ற போதும் இந்த பிரதேசத்தின் காணி விவசாய நிலங்களை விற்பனை செய்யவில்லை. யுத்த நிறைவின் பிறகு தங்களுடைய நிலங்களுக்கு விவசாய நிலங்களுக்கு வந்து மீண்டும் இந்த விவசாய செய்கைகளில் ஈடுபடுவதை பார்க்கிற போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அதுபோன்று தங்களுடைய நிரந்தர குடியிருப்புகளை ஏற்படுத்துவார்களானால் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு
கல்குடா முஸ்லிம் சமூகம் விவசாய சமூகம் செய்கின்ற ஒரு பாரிய வரலாற்று பணியாகும் என்று நான் நினைக்கின்றேன். எப்போ மட்டும் இருந்திருப்பா அவ உயிரோட இருக்கக்குள்ள அவருக்கு 30-35 வயது இருக்கும். அவர் என்ன செஞ்சிட்டு இருந்த? அவங்க இந்த வயலில் அதில் இது பண்ணி அவங்க தொழில் தான் இருந்தாப்பா அவன் மோசம் பண்ண. அப்ப அந்த ஓதி கொடுக்குற அப்படி மதரசானம் செஞ்சிருப்பாவா? யாருக்கு ஓதி கொடுத்துருப்பாவ? ஆக்களுக்கு கொடுத்துருப்பா. பயான் இந்த இந்த நல்லுபதேசங்கள் ஆக்களுக்கு அப்படி செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த அவளோட குடும்பம் இருந்திருக்கு. அக்ரானையில் காணி பூமி எடுத்து அந்த வைரவன் என்று சொல்கிறாள் அவரெல்லாம் அந்த கல்லாம் அவர்கிட்ட பாடி இருந்து எல்லாம் இது பண்ண பழைய ஆக்களை எனக்கு தெரியும். பழைய ஆக்களை எல்லாம் தெரியும். அப்போ உங்களோட பேர் என்ன ஐயா? 2 பேர் தியாகராஜா. அப்போ நீங்கள் வாழ்ந்தது பிறந்தது எல்லாம் இஞ்சானா? இஞ்சான். அப்போ உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் இங்கே தானே? இங்கே தான், இந்த வனத்தில். இந்த இதுதான். ஓ, முதல் நாங்கள் இந்த காட்டு அம்மா இங்கே தானே? சித்தாண்டு காட்டு தேசத்தில் இந்த பல வகை இறைச்சி தேன் அதுக்குத்தான். மரணித்ததுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் போய் அவகிட்ட என்ன பிரார்த்திக்கிறியா இல்லை என்ன கேட்குறியா இல்லை அது கந்தூரி இந்திரி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லுவாளா? அந்த கந்திரியா இது கொடுக்கக்குள்ள நாங்கள் போவோம். போனால் அவங்க எங்களுக்கு. அப்போ உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே இங்கேயாக்கள் தான்? ஓ, இங்கேயாக்கள். அப்போ நீங்கள் வந்துக்கிட்டு வேடுவர் சமூகத்தை சேர்ந்த ஆளுன்னா ஐயா? அப்பா இந்த வனத்திலேயே 135 வயதுக்கு இருந்திருக்கிறாரு. 135 வயசுக்கு உங்களோட அப்பா இருந்திருக்கிறாரு. அப்ப ஆதிவாசி. உங்களோட வயசு வந்துட்டு இப்ப 85. அப்ப நிறைய முஸ்லிமாங்கிட்ட தெரிஞ்சிருக்குமே ஐயா உங்களுக்கு? ஓ, எனக்கு பழைய ஆட்கள் எல்லாம் தெரியும். சொல்லுங்களேன் பாபம் தெரிஞ்ச. அக்ரானார் குடும்பம் தெரியுமா? அக்ரான இந்த ஆட்கள் எல்லாம் தெரியும். அந்த பேர்களை மறந்து போனேன். அவங்களோட பேர்கள் தட்டாவில் மீர்ஷா பொடியார், வெடிக்கார வேறங்குடி. மக்கள் தானா போனாலையா அல்லது எல்டிடியால விரட்டி அடிக்கப்பட்டாங்களா? அவங்க இந்த சண்டை குழப்பத்தெல்லாம் போனேன். முஸ்லிமாக்கள். ஓ, அவங்க குடும்பத்தோடு இருந்தவங்க அக்கறையான இந்த பைரவன் என்ற ஆள் எல்லாம் இங்க இருந்து குடும்பத்தோடு. ஓ, என்ன கண்டா அவங்க கூப்பிட்டு வாத்தியாராசான்னு கூப்பிட்டு. அப்போ வைரவ சாமி என்கிற ஆள் தெரியும் உங்களுக்கு? ஓ, எனக்கு தெரியும். எப்படி ஆள் வைரவ சாமி? நல்ல உயர்ந்த ஆள், நல்ல போஸ்டான ஆள் வைரவ சாமி. ஓ, நல்ல துடையல் சரியா இந்த மண்ணில் இருக்கும். என்ன கதைப்பாரு வைரவ சாமி? என்னோட பெரிய கேலி கதையெல்லாம் கதைப்பாரு. அப்போ வைரவ சாமின்னா இங்க அவரை சொல்றேன்னு. ஓ, வைரவன். அப்ப அவர மகன் இங்க ஒரு ஸ்கூல் ஒன்று நடத்தின, பாடசாலை ஒன்று நடத்தின ஞாபகம் இல்லையா? கஃபூர் ஓட்டு. ஓ, அங்கே நடத்தினா ஒரு அவருடைய மக்கள் இங்கே இந்த இதுலேயும் இருக்குது, ஆலங்குளத்து இதுலேயும் அவங்களோட இது இருக்குது ஆலங்குளத்தில். அப்படியெல்லாம் இருக்கு. பாஞ்ச ஆட்சியார் என்று இருந்தார். அவருக்கு அவருடைய அந்த பழைய கடை, அதுக்கு எங்களோட அப்பா அவங்க முதிரை மரம் காட்டி அறுத்து அந்த கடை கட்டி இப்பயும் அந்த மரங்கள் இருக்கும். முஸ்லிமாக்கள் அந்த நிரந்தரமா இங்க வாழ்ந்தாக்கள் இப்ப இருக்கிறாங்களா? இப்ப இங்க முதல் வீடு கட்டி நிரந்தரமா இருந்தாங்க தானே, அவ இப்ப இங்க இருக்கிறாங்களா? உத்தரவும் இல்லை. அப்ப அந்த இடங்கள்ல இப்ப யார் இருக்கிறா? மக்கள் இருக்கு. தமிழ் மக்கள். தமிழ் மக்கள்னா முஸ்லிம் மக்கள் அந்த காணி பூமி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஊடு கட்டி இருந்திருப்பா அதனை ஐயா? ஊடு கட்டி இருந்தா இந்த பஞ்சாயத்துல இது பண்ணிட்டாங்க. இப்போ ஒருவரும் இல்லை. தமிழ் மக்கள் இருக்குது. தமிழ் மக்கள். இந்த முஸ்லிமாக்கள் இங்கே வந்து வீடு கட்டி வாழணும் செல்ற ஒரு ஆசை உண்டு. உங்களுக்கு சகோதரமாக வாழ்கிற ஆசை இருக்குதா ஐயா? ஓ, அவங்க இப்போ இந்த குடியேற்றங்கள் வரும் வந்தவொன்னா அவங்களுக்கு இந்த ரோட்டு அருகு வழியை குடியேற்றுவாங்க. அது இருந்தால் எல்லாருக்கும் நல்லது தானே.
எங்களை வெறுக்கிறவாரு இப்போ நீங்கள் இந்த பிரதேசத்தில் அண்டி வாழ்கிற ஒரு ஆள் என்ன? அவங்களோட சேர்ந்து இப்படி தான் பாற போகிறதுல கதைச்சி பேசிட்டு போக வேண்டியதுதான். கிட்டத்தட்ட மாவீரர் என்று சொல்லப்படுறதுல ஓட்டமாவடியை சேர்ந்த நிறைய பேர் இருக்கிறாங்க. மாவீரர் ஒரு ஆள் ஜமீல் ரோட்டு இவர் வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்க இந்திய ராணுவம் தான் சுட்டு கொண்டு அப்படி நிறைய பேர். அதே மாதிரி துரு புகாரி எல்லாம் ஓட்டமாவடி. அவங்க துராக்கள் எல்லாம் வந்து மாவீரர் இதுல இல்ல ஆனா நிறைய பேர் பட்டியல்ல லண்டன்ல இருந்து ஆக்கள்லாம் படிச்ச ஆக்கள்லாம் நிறைய பேர் இயக்கம் 90ஆம் ஆண்டு வரை. 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் ஐயா தமிழ் முஸ்லீம் ஒரு பிரச்சனை வந்து அதுக்கு முதல்ல எல்லாரும் இயக்கம் தானே. அதெல்லாம் சாதி எட்ட பன்னெண்டு தான் இதெல்லாம் குளத்தின வேற இது சரிவர குளம் பெற்ற அவங்க எட்டப்பன் இந்த குளப்பி அடிக்கிற பாருங்க எவ்வளவுக்கு இப்போ நாடு இந்த யுத்தம் நிற்பாட்டு முன்னாடி வந்திருக்காங்க. இவங்க நாடு கேட்டு சண்டை பிடிச்சாங்களே, நாடு கேட்டு சண்டை பிடிக்காம அவ்வளவு செத்த உயிர்கள் அவ்வளவு இருந்திருந்தா இந்த இடம் பகுதியே காணாது. அவங்க நாடு வேற தெளிவெல்லாம் இடப்பரப்பையே பிடிக்கணும் ஜனம். இவ்வளவு கூட எவ்வளவு பெரிய இருக்கேன்னு பாருங்க. யுத்தம் முடிஞ்ச பிறகு பெரிய இருக்குது. ஜனங்களும் இந்த மக்களும் ஒரு கொஞ்சம் வளம் தோல்விதான் நாங்கள் சொல்லுங்க. கோமிட்டு எடுத்து காய்ச்சி வாங்கி இயக்க மாட்டாம வெள்ளாவற்ற கூலிக்காரனுக்கு கோமிட்டு விளையங்கணும். நீங்க பிளண்டு சொல்லல என்ன பிளண்டு சொன்னா 90ஆம் ஆண்டு நடந்த பிரச்சனைகளுக்கு பிறகுதான் முஸ்லிமாக்கள் அந்நியமா ஆயின. இல்லைண்டா 50க்கு 50 ஆயுதம் தூக்கி போராடின சமூகம். நிதியுதவிகள் நிதியுதவிகள் பொருளாதாரம் பெரிய பெரிய படிச்ச லண்டன்ல அங்கஞ்ச இருந்த ஆக்கள் முக்கியமான ஆக்கள் எல்லாம் இயக்கத்தோடு இருந்த இப்ப கருணா மினிஸ்டர் இருக்கிறதான் அவருக்கு முன்னால் உள்ள ஆக்கள் நிறைய பேர் தரமான ஆக்கள்லாம் இருந்து அப்படி எல்லாம் பெரிய படிச்சாக்கள். நான் சொல்றேன் ஜமீல் அவர் இப்பயும் மாவீரர் 25 பேருக்கிட்ட மாவீரர் இருக்குது. அதுல ஓட்டமாவடி சேர்ந்தார்கள் தான் நிறைய இருக்குது. இயக்கத்துல படிச்ச பிள்ளைகள் இருந்த வெப்சைட்டுல பாருங்க 25 பேர் இருக்குது. அதுல ஓட்டமாவடி சேர்ந்தார்கள் நிறைய பேர். அடுத்து 90ஆம் ஆண்டு வந்து ஓட்டமாவடிக்குள்ளதான் எல்டி கேம்பையும் வச்சுட்டு இருந்து. இப்பயும் நான் நினைக்கல இது இந்த கிழக்கு விளக்கு உண்டானது முஸ்லீம் தமிழ் எல்லாம் தமிழ் தான் காய்க்கிறேன். அந்த தமிழ் பேசும் முஸ்லீம் மக்கள் தமிழ் மக்களுக்கு பிரச்சனையெல்லாம் ஒரு அறியா தீர்த்தாங்கண்டா ஒரு பிரச்சனையும் வராது. தீக்காட்டி இதை எப்போ ரெண்டும் நான் சொல்லியிருக்கிட்டான். முஸ்லீம் மக்கள் நான் உண்மையாக காய்ச்சிக்கோம் ஐயா, நான் பொய்யா காய்க்க தேவையில்லையே. நாம் எல்லாரும் செத்து போகிறார்கள். என்ன முஸ்லீம் மக்கள் எண்ணத்தில் தமிழாக்களோட பிரச்சனை நீங்கள் நினைக்கிறீங்க கருதுவீங்க தானே? உங்களோட அறிவிக்கப்பட்டது இல்லை. எங்களை கொஞ்சம் நல்ல மன்ற அளவில் இருக்கக்கூடியவா நாங்கள் உதவி எழுதி போய் வாங்குறது மில்லுடைய ஐயா கிட்ட ஏன் கேட்டேன்டா அவர்கிட்ட கேட்கணும் விளக்கம். அந்த முரண்பாடு நாம அந்த பாடல் ஆக்களால் வந்து சிக்கலாம் அந்த தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் அந்த பிரச்சனை உருவாகி 2 பக்கத்துக்கும். அந்த பார்வைண்டா என்ன பார்வை? அது என்ன பார்வைண்டா இப்படி இவர் செய்கிறாரு, அப்படி அவர் இன்ன பிளான் செய்கிறாரு, இன்ன பிளானுக்கு இருக்கு, இன்ன பிளானுக்கு நாம் இது பண்ண ரெண்டு அந்த மாற்றமாக இது பண்ணிடலாம். வேற உங்களோட இனம் பாவிக்கிற வேற சாமான்கள் ஒன்றும் இல்லையா உங்கள்கிட்ட? கவுன் இருக்கு, கவுன் அது இப்போ எரிய இல்லாது. தினப்புணத்தில் தினக்காவல் பார்த்தேன் அவர் கிராமத்து இந்த அருகே இங்கே பார்த்துக்க
மொழி 1 கிலோ உங்களுக்கு அது நான் மறந்து போச்சு. வண்டியாவருக்கும் தட்டுப்படும். அந்த தெய்வம் ஆடினா தான் அந்த பாசை வரும். மௌரான்னு சொல்லி இந்த கை கொடுக்கக்குள்ள சொல்லி கட்டி பிடிச்சி கொடுப்பாங்க. அப்படி நீங்கள் கொடுக்குறையா? அது இது பண்ணது அது முதல் அப்பா அவங்க நீ இதழில் பல ரசம் தருவாள் பதி கூட தலை குனிவாள் காட்டினில் புறந்தவளோ புதிசாய் கற்பனை வழிந்தவளோ சேத்தினில் வளர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ ஒரு ராஜா ஒரே ஒரு ராஜாவுக்கு ஒரே ஒரு ராணி பெற்றால் 9 பிள்ளை 9லே ஒன்று கூட உருப்படி இல்லை புள்ள பெற்ற ராஜா ஒரு நாய வளர்த்தான்.